நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வணக்கத்தையும் வாழ்க்கையும் நாங்கள் சொல்லி வருகிறோம். கர்த்தர் தாமே 6 மாதங்களை முடிக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்தார். 2025ஆம் ஆண்டு 6 மாதங்கள் கர்த்தர் நம்மளை வழி நடத்தினார். பல தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார். ஆபத்துகள் விபத்துகளில் நம்மளை பாதுகாத்தார். நம்முடைய தேவைகளை சந்தித்தார். 6 மாதம் எப்படி போனதென்றே சொல்லி தெரியலை. அந்த அளவுக்கு அநேக காரியங்களை நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய ஊழியத்தின் பாதையில் சிறப்பாக 6 மாதங்கள் முடித்து கொடுத்த ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 7வது மாதத்திலும் நம்முடைய ஜாஷ்வாட்டியோடு கூட இணைந்து இந்த ஊழியங்கள் செய்வதை குறித்து மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிற குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏனென்று சொன்னால், போன வாரம் நம்ம செய்தி கொடுத்தோம். போன வாரம் செய்தியை கேட்டு வால்பாறை அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு அண்ணன் பேசுனாங்க. ஒரு தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் பேசுனாங்க. ஒரு 6-7 நபர்கள் நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஒரு 6-7 நபர்கள் ஃபோன் போட்டு, அண்ணன் உங்கள் செய்தி நல்லா இருந்துச்சு, ஆண்டவர் என் கூட பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா தெளிவாக சொன்னாங்க. அப்போ நான் சந்தோஷப்படுகிறோம். ஏசப்பா அந்த செய்தியை நீங்கள் நினைச்சிருங்க, ஆசீர்வதிக்கிறீங்க, மக்களுக்கு பிரயோஜனப்படும்படியாய் நீங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் ஆசைப்படுகிறோம். நிறைய தடைகள் உண்டு, நிறைய தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் சந்தித்து கொண்டு வருகிறார். எல்லா துதியும் கனமும் புகழும் மகிமையும் இயேசு ஒருவருக்கே. இந்த 7வது மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்களோடு கூட இன்னும் பேசுவார். இன்னும் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை என் தேவனாய் கர்த்தர் செய்து முடிப்பார். உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டங்களும் நோக்கங்களும் பெரிது. அதனால் நீங்கள் எதிர்காலத்தை பார்த்து நீங்கள் நினைச்சாதீங்க, பயப்படாதீங்க. எதிர்காலத்தை ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அது 6 மாதம் நடத்தின தேவன் இந்த 7வது மாதம் நடத்தாமல் உங்களை கைவிட்டுவாரோ? சொல்லுங்கள். 6 மாதம் உங்களை நடத்தினார். ரொம்ப அப்படி யோசித்து பார்க்கும் பொழுதே நிறைய காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம், சந்திச்சிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் 6 மாதங்கள் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். சரி, இந்த 7வது மாதத்திலும் அழகான ஒரு வார்த்தை. நீங்கள் செய்தி ஒரு 10 நிமிஷம் தான் வரும். அந்த செய்தியை 10 நிமிஷம் நீங்கள் தெளிவாக கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட நினைச்சுவார், தெளிவாக பேசுவார். அப்படி மாற்றாதபடி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் செய்தியை தெளிவாக கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த 7வது மாதத்தை காண கிருபை செஞ்சீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த 7வது மாதத்தில் 1வது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட வசனத்தின் மூலமாய் பேசுவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற எல்லா கலக்கங்களையும் எல்லா கவலைகளையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாட்டு பெர்க்மான்ஸ் ஐயா படித்த பாட்டு. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்தின்பார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்திடுவார்.
தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. அழகான சூப்பரான ஒரு பாட்டு. இந்த 7வது மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற அழகான ஒரு வார்த்தை சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி. இந்த வசனம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறோம். இந்த வசனத்தை வச்சு நானே நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு சாதாரண ஒரு சின்ன கடைசி பகுதி 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சரியா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த செய்தியோட தலைப்பு ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவுபடாது. இதை சொல்லணும், அழகாக சொல்லணுமா? குறைவு இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் குறைவு என்பது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் குறைவான காரியங்களை கர்த்தர் இனி அனுமதிக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் என் தேவனாய் கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் அதை நிறைவாக மாற்றி தருகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. குறைவு என்பது இனிமேல் இல்லை. என் வாழ்க்கையில் இதில் குறைவாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் இந்த காரியத்தில் குறைவாக இருக்கிறேன், என் குடும்பத்தில் இந்த காரியத்தில் ஒரு குறைவாக இருக்குது, இதில் நாங்கள் இன்னும் முழுமை பெறலை, நாங்கள் இன்னும் தேர்ச்சி பெறலை, நாங்கள் இன்னும் அதை முழுமையாக பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இன்றைக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் என்னை பார்த்து சொல்கிறார், ஒரு குறைவும் இனிமேல் உன் வாழ்க்கையில் இருக்காது. குறைவு என்பது இல்லை என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார். வசனம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவு என்பது இல்லை. நீங்கள் எப்படி விசுவாசிக்கிங்க தெரியல. குறைவு என்பது இல்லை. கிறிஸ்துவுக்குள் எல்லா குறைவுகளையும் என் தேவனாய் கர்த்தர் நிறைவாக்கி கொடுக்கிறார். நீங்கள் நிறைய காரியங்களில் இது எனக்கு குறைவாக இருக்கிறது, இது எனக்கு குறைவாக இருக்கிறது, இது எனக்கு முழுமையாக கிடைக்கல, இது எனக்கு முழுமையாக கிடைச்ச மாதிரி இருந்துச்சு, ஆனால் என் வாழ்க்கையில் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியத்தில் ஒரு மன நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எந்த காரியம் உங்களுக்கு கைக்கு கிடைக்காமல் இருந்துச்சோ அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு நிறைவை தந்து நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். குறைவு என்பது உங்கள் வாழ்க்கையில் இல்லை. குறைவு என்பது உங்களுடைய குடும்பத்தில் இல்லை. குறைவு என்பது உங்களுடைய வியாபாரத்தில் இல்லை. குறைவு என்பது உங்களுடைய உடம்பில் இல்லை. குறைவு என்பது இனிமேல் உங்கள் வாயின் வார்த்தைகளிலே வராது. என் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுப்பார். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அழகான ஒரு வேதவசனம், குறைவு என்பது இல்லை. நீங்கள் கர்த்தரை தேடுகிறதுனால, கர்த்தரை நம்பி தேடுகிறதுனால, கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால, என்ன நடந்தாலும் என் தேவனை கர்த்தர் நீங்கள் பிடித்து வைத்திருக்கிறதுனால அவர் சொல்லுகிற வார்த்தை, இனி உன் வாழ்க்கையில் குறைவு என்பது இல்லை. இனி உன் குடும்பத்தில் குறைவு என்பது இல்லை. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவு என்பது இல்லை. நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் என் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 6 மாதம் எப்படி முடிந்தது தெரியுமா? உங்கள் பலன் அல்ல, உங்களுடைய திறமை அல்ல, உங்களுடைய சாமர்த்தியம் அல்ல, என் தேவனாய் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்தாரே, அவர் சொல்லுகிற வார்த்தை, இனி உன் வாழ்க்கையில் குறைவு என்பது இல்லை. குறைவு என்பது இருக்காது. அதை நீங்கள் எப்படி விசுவாசிக்கீங்களா? இந்த வசனத்தை எடுத்து வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை, காட்டுக்கு ராஜா சிங்கம், அந்த சிங்கத்துக்கு குட்டிக்கு கூட சாப்பாடு இல்லாமல் கிடக்குமா, ஆனால் நான் உம்மை தேடுகிறதுனால எனக்கு எந்த ஒரு காரியமும்
குறைவுபடாது, குறைவுபடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவை தாங்கன்னு சொல்லி நீங்கள் செபிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறைவு இல்லாமல் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு குறைவு உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. குறைவு என்கிற காரியம் நீங்கள் பார்க்கலாம், ஐயோ என்னுடைய வீட்டில் இருக்குன்னு சொல்லி. இல்லை, என் தேவனை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 7வது மாதத்தில் ஒரு வாக்குத்தத்த வசனமாய், ஒரு தீர்க்க தரிசன வசனமாய், கர்த்தர் கொடுக்கிற ஒரு வசனமாய் இதை நீங்கள் பிடித்து நீங்கள் செபிக்கும் பொழுது குறைவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. நீங்கள் நம்ம யோசிக்கிறோம் அப்படி தானே? அநேக காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்தாரு, அதெல்லாம் கொடுத்தாரு, ஆனாலும் இன்னும் ஒரு சில காரியங்கள் இந்த வாழ்க்கையில் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம், அப்படி தானே? ஆனால் தேவன கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறார், குறைவு என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. முதலாவது இந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் ஒரு மன நிறைவை கொடுக்கிறார். ஒரு மன நிறைவை, குறைவை, ஒரு குறைவான காரியங்களை அவர் எடுத்து போடுகிறார். 145ஆம் சங்கீதம் 15வது வசனம், எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். இன்றைக்கு நிறைய மனிதர்களுக்கு புதுசான வியாதிகள். ஒரு மனிதனுக்குள்ளே இத்தனை வியாதி இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு அந்த மனிதனுக்குள்ளே வியாதிகள் இருக்குது. ஒரு டாக்டரை போய் பார்க்க போகிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இதை நீங்கள் சாப்பிடவே கூடாது, இது தொட்டே பாத்திரப்படாது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம எப்படி கீழ்ப்பிடிக்கிறோமோ எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த சாப்பிடுகின்ற விஷயத்தில், நம்முடைய உடம்பை பலப்படுத்துகிற விஷயத்தில் நாம் ஏதோ ஒரு குறைவான சூழ்நிலையை உணரலாம். வசனம் சொல்லுது, ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். இந்த வார்த்தை எல்லாருக்கும் கிடையாது. வறுமையில் உட்கார்ந்துருப்பாங்க, அடுத்த நாள் என்ன சாப்பிடணும்னு சொல்லி தெரியாமல் உட்கார்ந்துருப்பாங்க. தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணி கொடுக்க, தன்னுடைய வீட்டுக்காரருக்கு என்ன பண்ணி கொடுக்க, தனக்கு என்ன செய்ய என்று சொல்லி இந்த ஆகாரம் கொடுப்பதை குறித்து நிறைய மனிதர்களுக்குள்ள ஒரு குறைவு, ஒரு மன நிறைவு என்பது இதில் இல்லை. தேவைகள் சந்திக்கப்படலை. இந்த ஆகாரம் கொடுப்பதில் ஒரு தேவைகள் சந்திக்கப்படாமல் நிறைய வீடுகளில் இருக்குது. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க தெரில, இந்த கொரோனா லாக்டவுன் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ நிறைய வீடுகளில் நிறைய பேர் சாப்பிடுவதற்கு வழி இல்லை, சொந்த உழைப்பு இல்லை, வேலைக்கு போகிறது இல்லை. இன்னும் நீங்கள் விசாரித்து பாருங்கள், இப்பவும் நம்முடைய ஊர்களில், நம்முடைய பகுதிகளில் இன்னும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிற ஜனங்கள் இன்னும் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன், ஏற்ற வேளையில் உனக்கு நான் ஆகாரத்தை நான் அனுப்புவேன், தருவேன். நீ என்ன தேடுகிறதுனால ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 132ஆம் சங்கீதம் 15வது வசனம் சொல்லுது, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். கர்த்தர் சொல்கிறார், ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை திருப்திப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருப்தியாக உங்களை நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரோட வார்த்தை அழகாக சொல்லு. இன்னும் வசனம் 111ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்னென்றைக்கும் நினைப்பார். தம்முடைய பிள்ளைகள், தம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆகாரத்தில் எந்த ஒரு குறைவும் என்பது வராது. ஒரு மாத சம்பளம் வாங்குகிற என்னுடைய வீடா கூட இருக்கலாம், முதல் ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் க்ளீனாக ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசி ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பற்றாக்குறை வந்துடும். பார்த்துருக்கீங்களா? சிறுபருப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, இப்படி ஆகாரத்தில் ஒரு குறைவை கடைசி ஒரு வாரம் பார்க்கலாம். கடைசி ஒரு வாரம் என்ன செய்யணுன்னே சொல்லி தெரியாமல் அப்படி நம்ம திகைச்சிக்கிட்டே இருப்போம். மாத சம்பளம் வாங்குகிறவர்களுக்கே இந்த பாடு என்று சொன்னால், மற்ற மனிதர்களுக்கு இந்த காரியங்கள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆகாரம் கொடுப்பேன், உன்னுடைய ஆகாரத்தில் ஒரு குறைவும் வராது.
எந்த ஒரு ஆகாரத்திலையும் நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு குறைவு வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 146ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கோ ஆகாரம் கொடுக்கிறார். பசியாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். 147 வசனம் சொல்லுது, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆகாரத்தை கொடுக்கிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கொடுப்பாராம்? அந்த ஆகாரத்தை அவர் எப்படி கொடுப்பாராம்? போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் திருப்தியாக கொடுப்பாராம். 147ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுது, அவன் உன் எல்லைகளை சமாதானமுள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த வசனத்தெல்லாம் பிடிச்சி வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் குறைவு என்பது வேண்டாம். இந்த ஆகாரமான காரில் இந்த ஆகாரங்கள் அப்பா, இந்த பொருட்கள், இந்த தேவைகள், இதில் எனக்கு குறைவாய் நான் இருக்கிறேன், என் குறைவுகளை நீங்கள் நிறைவாக்கி தாங்க, எங்களை திருப்தியாக நீங்கள் வாழ வைங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? ஒரு குறைவை எடுத்து போட்டு ஒரு நிறைவான காரியங்களை நமக்கு தருகிறார். இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கலாம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 9:7 வசனம். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் எழுச்சி அடைகிறான். நம்ம ஒரு சில மனிதர்களை பார்த்து இந்த குடும்பத்தில் இருக்குது, அந்த குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலலாம் இருக்க அப்படி நம்ம நினைப்போம், சரியா? ஆனால் நம்ம குடும்பத்தில் இந்த காரியத்தில் ரொம்ப குறைபட்டு இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்தோம் என்று சொன்னால் கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு செய்து தர முடியாது. ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் ஆகாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். அவர் மன நிறைவை கொடுப்பார். யோவான் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சம்பவம் வருது. அநேக ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் வேத வசனங்களை சொல்லி கொண்டு இருக்கிறார், வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்போ சாயங்காலம் ஆயிட்டு இவ்வளோ பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும் என்று சொல்லி அவர் யோசிக்கிறார். சீசர்களோடு கூட பேசுகிறார். அப்போ அவர் சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சீசர்கள் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் தான் அற்புதம் செய்ய போகிறார் என்பதை அவர் அறிந்து அந்த காரியத்துக்காக கேட்பார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பையன் இருக்கிறான். யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்குது. அவங்க அம்மா அந்த சின்ன பையனுக்கு 5 அப்பத்தை சுட்டு கொடுத்துருக்குறாங்க, 2 மீன், பொரிச்ச மீன், சரியா? பொரிச்ச மீன் சுடுவோம். 5 அப்பம் 2 மீன்களை கொண்ட ஒரு மனிதன், சின்ன பையன் இருக்கிறாங்க. அப்போ என் தேவனாய் கர்த்தர் அந்த பையனை அழைத்து அதை வாங்கி அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து அதை கொடுக்குகிறார். புருஷர்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட 5000 பேர் சொல்லி போட்டிருக்கு. 10வது வசனத்தில் கடைசி வார்த்தை, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். இன்னும் மனைவி, பிள்ளைங்க, இன்னும் பெரியவர்கள், இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆகாரத்தை பெருக பண்ணி 12 கூடைகளில் மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் வெளிநிறுத்தி கொண்டு வரும்பொழுது மாவு அரைத்து வைத்தது புளிக்கலை. அடுத்த நாளே அவங்க புறப்படுதாங்க. ஆனால் என்ன செய்வோம், என்ன சாப்பிடுவோம், எங்கே போய் எது பண்ணுவோம், அவங்க எதுவும் தெரியாது. ஆனால் தூதர்கள் உண்ணுகின்ற சாப்பாடு பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து விழுந்து அந்த மன்னாவை அவர்கள் சாப்பிட்டார்கள். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 31ஆம் வசனம், 35ஆம் வசனம். மன்னா என்கிற அந்த ஒரு பொருளை சாப்பிட்டார்கள். 40 வருஷமாக சாப்பிட்டாங்களாம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 வருஷம் என் தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை சாப்பிட கொடுத்தார். 40 வருஷம் 40 வருஷம் ஆகாரத்தை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. அப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு, எங்களுக்கு டெய்லி நாங்கள் இதையே சாப்பிடுதாமே, எங்களுக்கு கறி சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மோசேட்ட போய் அவங்க கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்க. ஆண்டவர் அதையும் ஜெபத்தை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு என்னாகமும் 11ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம், 32ஆம் வசனம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த பக்கம் ஒரு நாள் நடந்து போகலாம், இந்த பக்கம் ஒரு நாள் நடந்து போகலாம், இந்த பக்கம் ஒரு நடந்து போகலாம். ஒரு கால் பாதி அளவு மூழ்கக்கூடிய அளவுக்கு காடைகளை கர்த்தர் அனுப்புகிறார். சாப்பிடு, நீ எடுத்து அவிச்சி சாப்பிடு, எவ்வளோ வேணுமோ நீ சாப்பிடு. நீங்கள் தானே கேட்டீங்க, மட்டன் ஒன்று கேட்டீங்க, நீங்கள் தானே எங்களுக்கு இந்த மாதிரி சைவம் வேணும்னு சொல்லி கேட்டீங்க, சாப்பிடுங்க என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார், திருப்தியாக கொடுத்தார். 40 வருஷம் அவர்கள் மன்னாவை சாப்பிட்டார்கள், ஒரு நாள் 2 நாள் இல்லை. நான் இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என் தேவனாய் கர்த்தர் உங்களை திருப்தியாக வைப்பார். இன்றைக்கி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் உள்ள காரியம் வெளியே யாருக்கும் தெரியாது, நம்முடைய வீட்டில் உள்ள தேவைகள் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். இல்லை, கர்த்தருக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எதில் குறைவுபடாது? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆகாரம் சாப்பிடுகின்ற காரியத்தில், அந்த பொருட்களின் தேவைகளில் கர்த்தர் உங்களை திருப்தியாக வாழ வைப்பார். போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார், கண்டிப்பாக செய்வார். அதனால் கவலைப்படாதீங்க. என்ன நடக்கும் ஏது நடக்கும் சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. செய்யவா வேண்டாவா என்ன செய்யணும்னு சொல்லி யோசிக்காதீங்க. கடைசியாக ஒரே ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற கர்த்தர். உங்களுக்கு ஆகாரம் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் குறைவாக இருக்காது. உங்கள் குடும்பத்தில் ஆகாரம் சாப்பிடுகின்ற காரியங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவு என்பது இருக்காது. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய குறைவுகளை எல்லாம் இந்த தேவனை கர்த்தர் நிறைவாக்கி, மாதத்தின் முதல்ல நீங்கள் எப்படி இருக்கணும் அதே மாதிரி மாதத்தில் முடியும் பொழுதும் உங்களுடைய வீட்டில் எல்லா பொருட்களையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து எந்த ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் உங்களுடைய நிறைவாக்கி உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க வைப்பார். கர்த்தருடைய தேவைகளை சந்திப்பார். இன்னும் நீங்கள் போக வேண்டிய தூரம் அநேகம் இருக்கிற காரியத்தினால கர்த்தர் உங்களுக்கு பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து உங்களுடைய ஆகாரத்தின் காரியங்களில் கர்த்தர் ஒரு முழு திருப்தியை கொடுத்து முழுமையாக்கி கர்த்தர் இன்னும் உங்களை ஓடச் செய்வார். இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறீர். குறைவு என்பது எங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் இல்லை. நீர் எல்லா குறைவுகளையும் நீர் நிறைவாக்குனதற்காக உமக்கு நன்றி. குறைவான காரியங்களை கர்த்தர் நீர் எடுத்து போட்டதற்காக உமக்கு நன்றி. எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவுபடுத்துறதுக்காக உமக்கு நன்றி. இந்த சாப்பிடுகின்ற காரியங்களில், இந்த ஆகாரத்தின் காரியங்களில் அப்பா நீர் எங்களுக்கு குறைவுகளை எடுத்து போட்டு அப்பா நீர் முழுமையான காரியங்களை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம், தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு செய்தியை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.